குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் உங்கள் நட்ராஜ், டேக் ஆஃப் வெப்சைட் அட்மின் பேசுகிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகம் வீடியோ. அதே இடத்துல வேலை இல்லாத பட்டதாரிகள், அதே மாதிரி வேலை கிடைக்கல, அந்த மாதிரி பயமாக ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது எந்த சமுதாய மக்களுக்கும் புண்படுத்தலாம் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம குரூப்பில் பார்த்திங்கன்னா நிறையா ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டில் நிறையா சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் ஐடிஐ படிச்சுக்கிங்க, டிப்ளமோ படிச்சுக்க, பிஇ படிச்சுக்கிங்க, 8வது தான் படிச்சுக்கங்க, 9 படிச்சுக்கிங்க. எனக்கு படிச்சுக்க சார், வேலையே கிடைக்கல சார். நானும் எவ்வளவோ இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ ஏஜென்சியெல்லாம் போய் பார்த்துட்டேன், எனக்கு வேலையே கிடைக்கல சார். அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகுறான்ல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சொல்லிடுறேன். அதே டயத்தில் இது என்னுடைய சொந்த அனுபவம் தான். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இங்கே போயிட்டு வாங்க. இது ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இந்த இனமெல்லாம் கிடையாது. கடவுள் ஒருவரே, சரி இல்லைங்களா? அதே டயத்தில் நான் எல்லா கடவுளையும் நேசிக்கிறவன் தான். இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இது மனதார நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் படித்தவங்க, படிக்காதவங்க, பிள்ளைக்கு குழந்தை இல்லாதவங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியலை அந்த மாதிரி சொல்கிறவங்க, அதே மாதிரி எனக்கு பிஸ்னஸ் டவுனாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு தான் போயிட்டு வர்றாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய பெரிய சினிமா ஸ்டார் வர்றாங்க. அதே மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் அவங்களாம் வர்றாங்க. இந்த வீடியோவுக்கு பின்னாடியுமே பாருங்கள். போன வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஒரு 8 லட்சம் பேர், அவ்வளவு கூட்டம் அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஆனால் 8 லட்சம் பேர் வந்தாலும் சாமி பார்த்துடலாம். இது ஒரு சாமின்னா சொல்ல முடியும். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு வாங்க. இங்கே ஹிந்துஸ் வருவாங்க, முஸ்லீம்ஸ் வருவாங்க, அதே மாதிரி படித்தவங்க, படிக்காதவங்க, பாமர மக்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு வருவாங்க. எல்லோ மதத்திற்கும் இந்த இடம் நல்ல சரியான இடம் தான். உங்களுக்கு படிச்சுட்டு வேலை இல்லையா, உங்கள் பாஸ்போர்ட்டு, டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. இந்த இடத்துல போய் நீங்கள் ஒரு நாள் தங்கிட்டு வாங்க. இல்லையா தங்க முடியல, அட்லீஸ்ட் அந்த மண்ணை மிதிச்சுட்டு, ஐயா நான் உன்னை நம்பி வந்திருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடு, எனக்கு நான் இப்போ இருந்தாலும் வெளிநாடு போய் ஆகணும், எனக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடு. நான் என்னை வீட்டில் அம்மா அப்பா படிக்க வச்சுட்டாங்க, ஆனால் வேலை வாய்ப்பு இன்னும் கிடைக்கல, எவ்வளோ ஏஜென்சி நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லிவிட்டு, அந்த இடம் பழனிக்கு பக்கத்தில் உள்ள பழனி கணக்கம்பட்டி ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பார்த்தீங்கன்னா பழனிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் கணக்கம்பட்டின ஊருக்கு பஸ்ஸே போகுது. இல்லைன்னா ஒட்டஞ்சத்திரம் பஸ்ஸில் ஏறுங்க. அங்கே இருந்து பழனிக்கு இருந்து வரும்போது ஒட்டஞ்சத்திரம் பஸ்ஸில் ஏறி கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஒரு 800 மீட்டர் நடந்துவாங்க. இல்லை ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பள்ளி போனாலும் கணக்கம்பட்டி ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து போகலாம். இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னுடைய அனுபவம் தான், உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணேன். ஏன்னா நாளுக்கு நாள் அந்த இடத்துக்கு வைப்ரேஷன் பவர் நிறைய வந்துட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், நான் நிறைய ஆன்மீக வீடியோ நிறையா போட்டுட்டு தான் இருப்பேன். அதே டயத்தில் நான் வெளிநாட்டில் எல்லாமே வேலை பார்த்துட்டு என்னோடய அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நிறைய ஏஜென்சிட்ட போய் பயோட்டா கொடுக்குறீங்க, ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, அங்கே 100 பேர் வர்றான், 200 வர்றான், கடைசி பார்த்தீங்கன்னா அவங்க சிவி சரியில்லைங்கிறான், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறான், அவங்களை ஃபெயில் ஆகுறான். இந்த மாதிரி நிறைய